நான் காணும் வைணவம் அன்று நீ அளந்தது போல் அகிலத்தை எல்லையாக கொள்ளும். அனைவருக்கும் சமநீதி என் வைணவத்தின் உயிர் நாடி. இவ்வைணவம் நிறுவ எனக்கு கொள்கை துணிவும் மன வலிமையும் வேண்டும். என் துறவிலே மனித உறவை காண்பேன், இது உறுதி. பாருங்கள், மடத்திற்கு போகலாம். இது பெரிய பெருமாளின் உத்தரவு. கோரேசரும் அவர் மனைவி ஆண்டாளம்மாவும் நம் மடத்தில் சேர வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்க ஏற்பாடு செய். சாமி, சாமி, மிக தொலைவிலிருந்து வருகிறேன். கூரம் செல்ல வேண்டும். வழி தவறிவிட்டது போல் இருக்கிறது. தயவு செய்து. எதற்காக கூரம் செல்ல வேண்டும்? கூரேசர் வீடு விருந்தினருக்காக இரவும் பகலும் திறந்திருக்கும் என்று சொன்னார்கள். எனக்கு பசி காதை அடைக்கிறது. கூரேசனை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம். கூரேசன் உங்களை தேடி வந்திருக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் கூரேசரா? என்ன இப்படி காட்டுப்பாதையில்? இது காட்டுப்பாதை அல்ல, சொர்க்கப்பாதை. ராமானுஜரிடம் எங்களை அழைத்து செல்லும் அருட்பாதை. வீடு வாசல் அனைத்தையும் துறந்த போதிலும் தங்களுக்கு உணவளிக்கும் பெரும் பேற்றை கிடைக்கச் செய்த தர்மப்பாதை. கூரேசரே, உங்கள் கட்டு சோத்தை எனக்கு கொடுத்து விட்டு போகிறீர்கள். சுவாமி, மன்னிக்கவும். எனக்கு இது. நீங்கள் பட்டினி கிடக்க நான் அமுதுண்ண வேண்டுமா? பசிமைந்த உடல் உங்களுடையது. கண்ணுக்கு தெரிவது எலும்பு கூடு. இவ்வுணவு உங்களுக்குத்தான் தேவை. பசியாருங்கள், வருகிறோம். ஏன் இந்த தயக்கம்? பயமா? ஆமாம். மடியில் கனம் இருந்தால் தானே பயம். இருக்கிறது. இருக்கிறதா? தங்கத்தட்டா? இது எதற்கு? உணவருந்த. இதையும் அந்த ஏழை யாசகனிடம் கொடுத்திருக்கலாமே. இனி பயமில்லை, போலாம். திரிதண்டம் வந்துவிட்டது. பவித்திரத்திற்காக காத்திருந்தேன். வந்து விட்டீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவன் என் சகோதரியின் மகன் முதலியாண்டான். என் திரிதண்டம். நீங்கள் என் பவித்திரம். நீங்கள் இருவரும் நம் வைணவ சமுதாய மாளிகையின் நிலைத்தூண்கள். உங்கள் நுண்ணிய அறிவும் நம் வைணவத்துக்கு தேவை. ஆணும் பெண்ணும் நம் சமுதாயத்தில் சரிநிகர் சமானம்.
எங்கள் வரவை தாங்கள் எதிர்பார்த்தீர்களா? ஒத்த உணர்வு நட்புரிமை தந்து வழித்தடம் அமைக்கும் என்று நினைப்பது எதிர்பார்ப்பா? அடுத்து நான் என் குருநாதர் யாதவ பிரகாசரை எதிர்பார்க்கிறேன். அவரும் வந்து காஞ்சி பேரருளாளன் அனுமதியுடன் நாம் அனைவரும் திருவரங்கம் போகலாம். யாதவ பிரகாசரா, அவர் தங்களுக்கு இழைத்திருக்கும் இன்னல்களை... இன்னல் ஏதுமில்லை. கொள்கை முரண்பாட்டில் முதல் பலி விவேகம். அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்வுடன் ஏதும் செய்யவில்லை. கோயிலைச் சுற்றிய கலாச்சாரம் வைணவ மதத்தின் ஆச்சாரம். சமூக நீதி இதன் அடிநாதம். கோவில் நிர்வாகம் நம் கையில் வந்தால்தான் நாம் காணும் வைணவ சமுதாயம் உருவாகும். வந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? கோயில் நிர்வாகம். வாருங்கள் திருவரங்க தமுதனாரே. கூரேசர் சொன்னது இப்பொழுதுதான் புரிகிறது. நேற்றே கூரேசரிடம் இதை கொடுத்தேன். அவர் இன்று இங்கு வந்து உங்களிடம் கொடுக்க சொன்னார். நேற்று இவர் திருத்தாயார் சாதத்திற்கு போயிருந்தேன். நான் எதை கொடுத்தாலும் அவர் திருப்தி என்று சொல்லவில்லை. என்னதான் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கோவில் நிர்வாகம் என்றார். பிறகுதான் தெரிந்தது உங்கள் விருப்பமும் இதுதான் என்று. கோவிலை நடுமையமாக கொள்ளப் போவது நம் புதிய சமுதாயம். இதை நிர்வகிக்க ராமானுஜரால் தான் முடியும். எனக்கு புரிந்தது. இதுவரை பேருக்குத்தான் நிர்வாகம் என்னிடத்தில். ராமானுஜரே, இனி துணிந்து செய்யலாம் சீர்திருத்தங்கள். எதிர்ப்புகள் பல வரக்கூடும். எதிர்நீச்சல் போட தெரிய வேண்டும். ஆள வந்தார் அருள் இருந்தால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. அரங்கன் அமுதனார் உருவில் வந்து நமக்கு ஆணையிடுகிறான். ஏற்பது நம் பணி. இன்னொரு விண்ணப்பம். சொல்லுங்கள். இனி இவ்விடம்தான் என் இருப்பிடமும். அனுமதி வேண்டும். இதுவே என் பாக்கியம். மற்றவர்களே எனக்கு நன்றாக தெரியும். மாரநேர் நம்பியை ஆள வந்தாருக்கு ஆப்த தெரியும். இவர் ஜாதியில் எழுந்தவர் என்று ஆள வந்தார் செய்க இங்கு பலருக்கு பிடிக்கவில்லை. ஆள வந்தார் விட்ட இடத்தை நான் தொடங்க இருக்கிறேன். இனி நம் மடத்தில் பல மாரநேர் நம்பிகள் இருக்கப் போகிறார்கள். பெண்களுக்கும் விலக்கில்லை. கோயில் சீரமைப்பு என் முதல் கவனம். இனி ஒவ்வொரு நாளும் கோயில் திருவிழா நாள். எல்லா ஜாதியினரும் பங்கு கொள்ளும் பெருவிழா நாள். இனி திருவரங்கத்து எல்லா வீதிகளிலும் உற்சவர் உலா வருவார். இறைவன் திருமுன் உயர்வில்லை தாழ்வில்லை. கர்ப்ப கிரகத்தில் வேதங்களுக்கு இணையாக ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் ஒலிக்க வேண்டும். தமிழ் சமஸ்கிருதம் 2 வேதங்களும் அறிந்தவனே உபய வேதாந்தி. 4000 நவில்தோறும் புது புது அர்த்தங்கள் புலப்படுவது அறிவோம். ஆகவே இதுவரை பெரியவர்கள் வாய்மொழி கேட்ட விளக்கங்கள் போதுமென்று இருந்துவிடக்கூடாது. தமிழ் வேதங்களின் அர்த்த எல்லை நானிலம் அளந்தவனின் பாத எல்லையாக விரிய வேண்டும்.
விளக்கம் கூற அனைவருக்கும் உரிமை. இதுதான் நான் காணும் வைணவம். விளக்கம் கூற எல்லாருக்கும் உரிமை என்றால் ஒவ்வொருவரும் அவரவர் மனம் தோன்றியபடி பொருந்தி இருந்தால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது சரிதான். அப்பொருள் அழகுணர்ச்சிக்கு பொருந்துதல் வேண்டும். அழகும் ஆன்மீகமும் வெவ்வேறன்று, பக்தியும் ரசமும் வெவ்வேறன்று. நான் அறிய வேண்டியது இன்னும் உலகள உள்ளது. அஷ்டாட்சரத்தின் உட்பொருளை கோஷ்டி பூரணரிடம் நான் கேட்டல் வேண்டும். இதுவே என் முதற்பணி. பெரிய நம்பியின் விருப்பமும் இதுதான். ஆஹா, வைணவ ரகசியார்த்தங்களை இதயத்தில் பூட்டி வைத்திருப்பவர் கோஷ்டியூர் நம்பி. அவரை சொல்ல வைப்பது அவ்வளவு எளிதன்று. முயற்சி திருவினையாக்கும். அரங்கன் அருள் புரிவார். 18 தடவை சென்று வந்து விட்டோம். ஒரே பதில்தான். பிறகு வா. நான் என்ன தவறு செய்தேன்? நாங்கள் உங்களுடன் வருவது அவருக்கு பிடிக்கவில்லையோ? ஒருவேளை நீங்கள் தனியாக சென்றிருந்தால் அடுத்த தடவை சந்திக்கும் போது கேட்கிறேன். அதற்கு பதிலும் வைத்திருக்கிறேன். சுவாமி, திருக்கோஷ்டியூர் நம்பி உங்களை அழைக்கிறார். சுவாமி, உங்களிடம் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் சந்நியாசி. உங்கள் திருத்தண்டத்துடனும் பவித்திரத்துடனும் மட்டும் பாடம் கேட்க வாருங்கள் என்றேன். இவர்களை ஏன் அழைத்து வந்தீர்கள்? கூட்டம் போட்ட ரகசியார்த்தம் கேட்பது? சுவாமி, கூரேசர் என் பவித்திரம், முதலியாண்டான் என் திரிதண்டம். நீங்கள் சொன்னபடிதானே வந்திருக்கிறேன். சாமர்த்தியமான பதில்.
வெகு நேரமாக உடையவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், கூரேசர் எழுதி கொண்டிருக்கிறார். அமுதன நேரமாயிற்றென்று யார் அழைப்பது? பிரம்மசூத்திரங்களுக்கே வியாக்கியானம் எழுதுவதென்றால் பசிக்கு எங்கே இடம் இருக்கிறது? நம் வயிற்றுக்கு உணவிட வேண்டாமா? உடையவர் சாப்பிடாமல் நாம் எப்படி சாப்பிடுவது? ஆண்டாள் அம்மாவும் அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே. ஆண்டாள் அம்மாவும் அங்கே இருக்க வேண்டும் என்று உடையவர் சொன்னாராம். எதற்காக? எதற்காகவா? அந்த அம்மா சாஸ்திரங்களை எல்லாம் கரைத்து கொடுத்திருப்பவர், கணவனுக்கு ஏற்ற மனைவி. அப்படியா? அது மட்டுமல்ல, உடையவர் கருத்தோடு மாறுபட்டால் எடுத்துச் சொல்ல இருவருக்குமே உரிமை உண்டு. கூரேசர் எழுதுவதற்கு முன்பே உடையவரிடம் சொன்னாராம், நீங்கள் கூறும் கருத்து ஏதாவது ஒரு இடத்தில் எனக்கு ஏற்புடையதில்லை என்றால் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன் என்று. கூரேசரால் தான் அப்படி சொல்ல முடியும். ஏன் உன்னால் கூட அப்படி சொல்ல முடியும்? உடையவர் அந்த உரிமையை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் சொல்ல மாட்டோம். காரணம் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதென்று நமக்கே தெரியும். ராமானுஜர் விளக்கம் சொல்ல எழுதி கொண்டிருந்த கூரத்தாழ்வார் எழுதுவதை நிறுத்தி விடுகிறார் திடீரென, உரையில் தவறு காரணமாக. ஆண்டாளம்மாள் அதற்கான விளக்கம் தந்தபின் ராமானுஜர் தம் தவறுணர்ந்து அதுவரை உண்ணாமல் இருந்த அனைவரையும் உணவுண்ண அழைக்கிறார். ஆண்டாளம்மாவின் அறிவாற்றலும் கூரத்தாழ்வானின் குரு பக்தியும் சிறப்படைகின்றன. ஐயா, கூரேசர் ஏன் நான் தான்? மிகவும் அந்தரங்கமான விஷயம். சொல்லுங்கள். இவர்கள் எனக்கு அந்தரங்கமானவர்கள் தான். படைத்தலைவர் என்னை ரகசியமாக அனுப்பி வைத்தார். நாளூரான் உங்களை காட்டி கொடுத்து விட்டான். ராமானுஜரை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல காவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தப்பித்து போகச் சொல்லுங்கள். நான் வருகிறேன். நான் உடையவரின் காவி உடை தரித்து காவலர்களுடன் செல்கிறேன். உடையவரை மடத்தின் ரகசிய வழியாக தப்பித்து போக சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. நானும் உங்களுடன் வருகிறேன். இவர்கள் உடையவருக்கு எல்லாம் விளக்கிச் சொல்வார்கள். இந்த வயதான காலத்தில் ஏனை நீங்கள் தடுக்காதீர்கள். நீங்கள் விரைவாக உடையவரிடம் சென்று வெள்ளையாடை தரித்து சோழ நாட்டை விட்டு போய்விடச் சொல்லுங்கள். போங்கள், போங்கள். ராமானுஜரை பார்க்க வேண்டும். நீராடி கொண்டிருக்கின்றார். உடனே அவரை கைது செய்து அழைத்து வரும்படி அரசர் ஆணை. கைது செய்தா? அவர் என்ன குற்றம் செய்தார்? எங்களுக்கு தெரியாது.
இது அரசரானை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். நான் உள்ளே போய் அவரை அழைத்து வருகிறேன். நம்பி, ஒரு துறவியை கைது செய்து அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. படைத்தலைவருக்கும் இதில் விருப்பமில்லை என்றுதான் தோன்றுகிறது. நாளூரான் சரியாக இருக்கலாம். நாளூரானை கண்டால் யாருக்குத்தான் பிடிக்கிறது? நான் என்ன அவ்வளவு ஆபத்தானவனா என்னை கைது செய்யும்படி கட்டளை? படைத்தலைவர் உங்களை பாதுகாப்புடன் அழைத்து வர பணித்துள்ளார். பல்லக்கு காத்திருக்கிறது. பல்லக்கு எதற்கு? கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல வேண்டும். நடந்து போக முடியுமா? நடந்து சென்றால் எல்லோருடைய கவனத்திற்கும் உள்ளாக நேரிடும். வாருங்கள், போகலாம். இது நம்மை வெறுக்கிற வைணவ பிராமணர்களுடைய சதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இது அரங்கனுடைய ஆணை. நடப்பது நடக்கட்டும். காவிரியை தாண்டி வடமேற்கே நீலகிரி செல்வோம். அங்கு நம்மவர் நல்லான் சக்கரவர்த்தி உள்ளார். அவருக்கு ஏன் அந்த பெயர் தெரியுமா? புறப்படுவோமா சுவாமி? ஒரு பஞ்சமனுக்கு அவர் ஈமக்கிரியைகள் செய்தார். ஊர் பிராமணர்கள் அவரை ஜாதி பிரஷ்டம் செய்தார்கள். ஆனால் அப்பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை இது: நீர் ஊருக்கு பொல்லான், எனக்கு நல்லான். அந்த நல்ல மனிதரை நாம் நாடுவோம். புறப்படுங்கள். கூரேசரையும் பெரிய நம்பியையும் அரங்கன் பார்த்துக் கொள்வான். சக்கரவர்த்தி, ஆள்மாறாட்டம் நடந்திருக்கிறது. புரியவில்லை. ராமானுஜரை அழைத்து வர கட்டளையிட்டீர்கள். இவரை அழைத்து வந்திருக்கிறார்கள் நம் மடையர்கள். நான் தான் ராமானுஜர் என்று அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். ராமானுஜர் பக்தர் பொய் சொல்லலாமா? ராமானுஜ பக்தர்கள் தான் பொய் சொல்லுவார்கள். உண்மையான வைணவன் பொய் சொல்ல மாட்டான். உண்மையான பக்தன் உங்களைப் போலவும் நாலூரானை போலவும் இருந்திருந்தால் மனிதர்களை உய்விக்க வேண்டுமா என்பது பற்றி ஸ்ரீமன் நாராயணனே நம்பிக்கை இழந்து விடுவான். சக்கரவர்த்தி, இவர் எங்களை அவமதித்து பேசுகிறார். நீங்கள் தான் ராமானுஜர் என்று சொல்லிக் கொண்டு வந்தது நியாயமாகுமா? நீங்கள் யார்? பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்றால் பொய் சொல்லலாம் என்கிறது தமிழ் மறை. என் பெயர் கூரேசன். ராமானுஜர் எங்கே? அவர் இப்பொழுது சோழ நாட்டில் இல்லை. ஓடிவிட்டாரா? சோழ நாட்டில் நன்றி கெட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு என்று தெரிந்து கொள்ள அவைக்கு வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அரசே, உங்களை சிறுமைப்படுத்தி பேசுகிறார். இங்கு இருப்பவர்கள் அனைவரும் நன்றி கெட்டவர்களாம். ராமானுஜர் எங்கே போயிருக்கிறார்? நல்லவர்களை தேடி போயிருக்க கூடும். ராமானுஜரோ நாட்டை விட்டு போய்விட்டார். இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரை நாடு கடத்த வேண்டும் என்பதுதானே உங்கள் திட்டம்? அவர் தப்பி ஓட இவர் உதவி செய்திருக்கிறார். ஆள்மாறாட்டம் செய்தது இன்னொரு குற்றம். இவரை தண்டிக்க வேண்டும். இவரை என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இவர்கள் இருவர் கண்களையும் பிடுங்கிவிட்டால் இவர்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் நம் வழிக்கு கொண்டு வர முடியும். நல்லதோர் தீர்ப்பு நானிலம் ஏற்கும். நல்லதோர் தீர்ப்பு நானிலம் ஏற்கும். நல்லதோர் தீர்ப்பு நானிலம் ஏற்கும். அதுதான் சரி என்றால் செய்யுங்கள். ஆனால் பழி என்னுடையதல்ல.
எங்கள் ஊர் கோயில் எங்கள் வம்சத்தின் நிர்வாகத்தில் இருந்து வந்தது. ஊழல் நடக்கிறது என்று என் தந்தையை 20 வருடங்களுக்கு முன்பு கோயில் நிர்வாகத்தினின்றும் நீக்கியவர் உங்கள் உடையவர். வழி தீர்க்க காத்திருந்தேன், பட்சி பறந்து விட்டது. அதற்கு நீங்கள்தான் காரணம். இவர்களை அழைத்துச் சென்று கண்களை பிடுங்கி எறியுங்கள். நானே இதை உங்களிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். எதை? உங்களை பார்த்த பாவம் தீர என் கண்களை பிடுங்கி எறியுங்கள் என்று. காவலர்களே, இவர்களை அழைத்துச் சென்று கண்களை குருடாக்குங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 உடையவர் திருவடி சரணம். என்ன நடந்தது? அவர்கள் தாமாகவே தங்கள் கண்களை சுட்டுக் கொண்டு விட்டனர். ராமானுஜர் பக்தர்களாக இருப்பதற்கு இன்னுமா வருந்தவில்லை? வீரர்களே, அவர்களை ஊர் எல்லைப்புறத்தருகே கொண்டு போய் தள்ளுங்கள். படைத்தலைவர் எங்களை அனுப்பியுள்ளார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவர் கட்டளை. அவர் இறந்து விட்டாரா? ஐயா, என்ன செய்ய வேண்டும் பணியுங்கள். இவருக்கு இங்கேயே இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். இதுதான் இவரது கடைசி விருப்பம். நான் திருவரங்கம் போக வேண்டும். உங்கள் படைத்தலைவரிடம் எங்களது நன்றியை சொல்லுங்கள். பெரியவருக்கு இங்கு ஈமக்கடன் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு இவரை திருவரங்கம் அழைத்து செல்ல வேண்டும். படைத்தலைவரின் கட்டளைப்படி இது மிகவும் ரகசியமாக நடைபெற வேண்டும். உங்கள் படைத்தலைவர் வைணவரா? இல்லை, சைவர் ஐயா. நானூரான் வைணவன் இல்லை. வைணவ குடும்பத்தில் பிறந்தவன். எதேச்சியாக ஏற்பட்டுவிட்ட விபத்து. உங்கள் படைத்தலைவர் சைவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உண்மையான வைணவன். நல்ல மனிதனாக இருப்பதே ஓர் உயர்ந்த மதம் என்று எங்கள் படைத்தளபதி அடிக்கடி கூறுவார் ஐயா. நீங்கள் சொல்வதும் சரிதான். ராமானுஜர் மட்டும் இங்கிருந்திருந்தால் உங்கள் படைத்தலைவரை சந்திக்க நிச்சயம் விரும்பியிருப்பார். சரி, மேலே ஆக வேண்டியதை பார்ப்போம். கூரேசர் இன்னும் ஏன் வரவில்லை? வந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. என் குருநாதர்கள் அனைவரும் திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டனர். திருமலை ஆண்டான், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, எனக்கு இன்னும் என்ன பணி எஞ்சியிருக்கிறது என்று தெரியவில்லை. அரங்கன் அறிவான். சுவாமி, சுவாமி,
குரேசரே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? நான் பராசரன். இவன் என் தம்பி ஸ்ரீராம பிள்ளை. சுவாமி, சுவாமி, எப்பேற்பட்ட தியாகம்! இதற்கு ஈடு இணையே இல்லை. சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? எது தியாகம்? உங்கள் நிலையில் நான் அல்லவா இருந்திருக்க வேண்டும். நான் செய்தது வைணவ பணி, அறிந்து செய்த தொண்டு. இதை உடையவர் அவர்களே தியாகம் என்று கொச்சைப்படுத்தி பேசுவது சரியா? மன்னிக்கவும், நீங்கள் தியாகப்பட்டம் பெற செய்தீர்கள் என்று நான் சொல்லவில்லை. என் பார்வையில் அது தியாகம். என் கண் போயிருக்க வேண்டுமே என்ற குற்ற உணர்வில். உங்கள் குற்ற உணர்வா? என் குருநாதர் பெரிய நம்பியையும் உங்களையும் துன்பத்தை சந்திக்க அனுப்பிவிட்டு நான் ஊரை விட்டே போனதினால் என்னை உறுத்தும் குற்ற உணர்வு. நீங்கள் அப்படி போயிருக்காவிட்டால் திருநாராயணபுரம் உருவாகி இருக்குமா? சம்பத்குமாரன் நமக்கு கிடைத்திருப்பானா? பார்க்கப் போனால் நடந்து போன நிகழ்ச்சிகளை நியாயப்படுத்திக் கொள்ள நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளும் சமாதானம் இது. அப்பொழுது நான் போனது தவறுதான். எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக நான் நினைக்கவே இல்லை சுவாமி. உலகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, அவ்வளவுதான். அரங்கனை என் அகக்கண்ணால் புறக்காட்சிகளின் குறுக்கீடு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். வேறென்ன வேண்டும்? புறக்காட்சிகளும் அரங்கன்தான் குரேசரே. ஓர் உண்மையான வைணவனுக்கு அகமும் வேண்டும், புறமும் வேண்டும். எங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இதோ இங்கே கிடம்பியாச்சான், முதலியாண்டான், அனைவரும் உங்கள் கடாட்சத்துக்கு பாத்திரமாக காத்திருக்கிறோம். ஆகவே சொல்லுங்கள் சுவாமி. காஞ்சி வரதனிடம் சென்று வேண்டுவோம், உங்களுக்கு பார்வையை திரும்ப தர வேண்டும் என்று. ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் என் அகக்கண்ணில் புலப்படும் போது புறக்கண் எனக்கு எதற்கு? அகக்கண்ணால் பார்க்கும்போது ஒரு அனுகூலமும் இருக்கிறது. யார் யாரை பார்க்கலாம், யார் யாரை பார்க்க வேண்டியதில்லை என்று தேர்ந்தெடுக்கும் உரிமை. உலகில் புறக்கணிக்கப்பட வேண்டியது என்று எதுவும் இல்லை. நஞ்சிலும் அமுதத்தை காண முடியும். நாராயணன் அருளினார். எங்களுக்காக தயவு செய்து காஞ்சிக்கு சென்று. காஞ்சிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அரங்கன் சன்னதியிலேயே என்னால் வரதனை காண முடியும். அப்படியானால் இப்பொழுதே அரங்கன் சன்னதிக்கு போவோம். புறப்படுங்கள். வங்கத்தால் மாமணி
வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சியூராய் போராய் கொங்குத்தார் வளம் கொன்றை அலங்கல் மார்பன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கையத்தாய் பார்க்கடலாய் பாரில் மேலாய் பணிவரையில் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகேனே. என்னுள் வரதனைக் கண்டு இசைக்கண்ணீர் உகுத்தாய் வேண்டுவன கேள். எனக்கூறும் நன்மை நாலூரானுக்கும் வேண்டும். அப்படியே ஆகுக. அந்த கொடியவனுக்குமா உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும்? என்ன இப்படி வேண்டிக் கொண்டு விட்டீர்கள்? நஞ்சிலும் அமுதம் காண முடியும் நாராயணன் அருளினால். பகை, நட்பு ஆகியவற்றால் பாதிப்பு ஏற்படக்கூடிய அற்ப நிலைகளை எல்லாம் தாண்டி அற்புத நிலையில் நிற்கிறார் கூரேசர். அவர் இப்பொழுது நிற்பது வைணவத்தின் கொடுமுடி. ராமாயணத்தில் குகன் சொன்னது நினைவிருக்கிறதா? 1000 ராமர் ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டார்கள். அதுபோல் 1000 ராமானுஜன் ஒரு கூரேசருக்கு ஈடாக முடியாது. கூரேசரே, உம்மை நான் வணங்குகிறேன். ஆளவந்தாரின் 3 நிறைவேறா ஆசைகள்: சாதியற்ற சமுதாயம், நாதியற்றவர்க்கும் நற்கதி, இன்று திருநாராயணபுரத்தில் நிறைவேறிவிட்டது. திருவரங்கத்தில் 2வது ஆசை: குறுகிக் கிடக்கும் வைணவ தர்மம் எல்லை கடந்து விரிய வேண்டும். நிறைவேறிவிட்டது. செல்வப்பிள்ளையின் ஆட்சியில் மேல்கோட்டை மேலோங்கும். 3வது ஆசை: பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத வியாக்கியானம். கூரேசர் ஆண்டாளம்மா உதவியுடன் எழுத முடிந்தது என் பேரு. கூரேசர் நமக்கு தந்திருக்கும் அரும்பெரும் செல்வம் பராசரன். கருவிலே திருவுடைய இளைஞன், வைணவத்தின் பெரும் சொத்து, நம் எதிர்காலம், என் வாரிசு. வைணவன் இறப்பதில்லை. அவனுக்கு முதலேது, முடிவேது? எஞ்சியிருக்கும் என் பணியை பராசரன் செய்து முடிப்பான் என்பது என் நம்பிக்கை. கடவுள் அருளிருந்தால் கண்ணுக்கு தெரிவன யாவும் வைகுண்டம். இறைவன் சாத்தியப்பாடுகளின் எல்லை நிலம். அவ்வெல்லையை நோக்கிய பயணத்தை தொடர்வோம். பயணம் முடிவதில்லை. நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. அடியேன் ராமானுஜதாசன். அடியே
இதோ எம்பெருமானார் அனுப்பிய ஓலை. எம்பெருமானாரிடமிருந்தா? பராசரா, என்ன பாக்கியம்! அந்த ஓலை படி. ஆழ்வானுக்கு அநேக மங்கள சாசனங்கள். தேவரீர் கண்களை கொடுத்து நம் தரிசனத்தை காத்தவர். உமது அரும் சொல்களை கேட்டு ஆனந்தித்தோம். டெல்லி பாதுஷாவினிடமிருந்து ராமப்பிரியனை எழுந்தருளச் செய்த போது எனக்கு உதவிய கீழ்குலத்தார் திருக்குலத்தார் ஆகிவிட்டனர். பாதுஷாவின் புதல்வி பிபி லட்சும ராமப்பிரியனின் பிரிவை தாழாமல் பின்தொடர்ந்து வந்து பிரேமத்தால் தன்னுடைய பிராணனையே அர்ப்பணம் செய்து விட்டாள். ஆனால் தேவரீர் ஏன் என் வேண்டுகோளை நிறைவேற்றாமல் இருக்கிறேன்? நாலூரானுக்கு இறங்கி அவன் ஆத்மக்ஷேமத்தை பிரார்த்தித்த நீர் எனக்காக உமது கண்களை வேண்டி பெற்றால் பரதம் தரமாட்டானா? நான் உம்மை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் சுவாமி, பார்க்கணும். சுவாமி பராசரா, சீக்கிரம் எம்பெருமானார் பாதுகைகளுக்கு தீபம் சமர்ப்பித்து என்னிடம் கொண்டு வா. यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्मा व्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। चरणौ शरणं प्रपद्ये, चरणौ शरणं प्रपद्ये। नारायणाय ॐ नमो அனந்தாழ்வான், நம்மாழ்வார் பாரித்தபடி நீர் திருமலைக்கு சென்று புஷ்பகைங்கரியத்தை செய்துவார். நான் என் உள்ளம், பொருள், ஆவி எல்லாம் இந்த விக்கிரகத்தில் ஆவாகனம் செய்திருக்கிறேன். உங்கள் துயரங்களை இந்த விக்கிரகமே தீர்த்து வைக்கும். மங்களம் உண்டாகட்டும். திருநாராயணபுரத்தில் தம் உள்ளம், பொருள், ஆவி எல்லாம் விக்கிரகத்தில் ஆவாகனம் பண்ணினார். அவரது அவதார ஸ்தலமான இங்கே இந்த விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டையே செய்து விடுவோம். சுவாமி, பகவத் பாகவதோத்தமர்களே, பிரிக்க முடியாத நம் ஆத்ம பந்துக்களே, இந்த உடல் அழியலாம், உண்டாகலாம். ஆனால் ஆத்மாவின் இந்த உறவு என்றும் அழியாத உறவு. ஆகவே நம் உடல் பிரிவை பற்றி வருத்தப்பட வேண்டாம். ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும், வாசிக்க வைக்க வேணும். அருளிச் செயலை ஓதுதல், ஓதுவித்தல். உகந்தருளின நிலங்களிலே அமுதுபடி சாத்தபடி முதலானவற்றை உண்டாக்கி நடத்தி வர வேணும். திருநாராயணபுரத்தில் ஒரு குடிலாவது கட்டி வசிக்க வேண்டும். துவயத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும்.
பரம பாகவத அபிமானம் பெற்று இருத்தல் வேண்டும். ஸ்ரீ ரங்கநாதன் சந்நிதி கைங்கரியத்தில் ஏதேனும் பிழைகள் செய்திருந்தால் அடியேனை க்ஷமித்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துகளாடை பதிந்த மருந்தகரும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோர் தன்னடரும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முழவனின் நாமழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதங்கள் சூடிய முடியும் கனநச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகும் வடிவழகு என் இதய குழலா